சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளைய தினம்தான் மகாலய அமாவாசை. இந்த எளிய மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், பித்ருக்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை மகாலய அமாவாசை. அன்று முழுவதுமே நமக்கு மகாலய அமாவாசை இருக்கின்றது. இந்த அமாவாசை நேரத்தில் நம்ம பித்ருக்களை வணங்குவது நம்ம கடமை. அப்படி நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும், உணவு தானம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு முன்னாடி நம்ம பித்ருக்களுக்கு வீட்டிலேயே எளிமையாக இந்த மந்திரத்தை உபசரிப்பதன் மூலம் கண்டிப்பாக 7 தலைமுறை பித்ரு சாபம் நீக்கக்கூடிய ஒரு எளிய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலம் 7 தலைமுறை பித்ரு சாபம் நம்மை விட்டு நீங்கும். இதை ஆண் பெண் இருவரும் சொல்லலாம். எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூரிய உதய நேரத்திலும் மதியம் நம்ம பித்ருக்களுக்கு படையல் வைக்கும் போதும் தாராளமாக சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருக்காது. முன்னோர்களுக்கு படையல் போடுற பழக்கமும் இருக்காது. அவர்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் போதும் காலையில் எழுந்து சூரிய பகவானை பார்த்தும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். மற்றும் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் படம் இருந்தால் அந்த படத்துக்கு பக்கத்தில் நின்று கூட இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது தெற்கு பார்த்து நின்று சொல்வது ரொம்பவே சிறப்பு. இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு நாளை குளித்து முடித்த பிறகு சூரிய பகவானை பார்த்து சொல்லலாம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பித்ரு கணாய வித்மஹே ஜகத் தாரிணி தீமஹே தன்னோ பித்ரு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் 7 முறை சொல்ல வேண்டும். குழந்தைகள் இந்த மந்திரத்தை சொல்ல தேவையில்லை. பெரியோர்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். இதை காலை நேரத்தில் சொல்லலாம். மதிய நேரத்தில் முன்னோர்களை வணங்கும் போது தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் பித்ருக்கள் 7 தலைமுறை பித்ரு சாபம் நீங்கும் மற்றும் பித்ரு தோஷமும் நம்மை அண்டாது. கண்டிப்பாக இது எளிய மந்திரம் தான். இது எல்லாராலும் சொல்லக்கூடிய மந்திரம் தான். கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். உங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.